நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை விளையாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வந்து நீங்க நிறைய சேனலை பார்த்துக்கிட்டே வருவீங்க. இப்போ இந்த நியூஸை வந்து நீங்க பார்த்துக்குங்க. திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் நான் இந்த மெயின் பேஜ்லேயே வந்து நான் கொடுத்துட்டேன். இதே மற்ற ஃபேக்ட் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மறைச்சிருவாங்க. இந்த மாவட்டம் அப்படிங்கிறத மறைச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி நீதிமன்ற வேலைவாய்ப்பு வந்தது அப்படின்ட்டு ஒரு நியூஸை போடுவாங்க. நீங்க மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான பேர் போய் பார்ப்பீங்க. ஆனால் கடைசி அது வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். அதாவது நீங்கள் மதுரை, விழுப்புரம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி இந்த மாவட்டத்தை சேர்ந்த நபராக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அது போய் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாவட்டம் இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தை எங்கேயோ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மாவட்டத்துக்குள்ள வேலை வாய்ப்பாக இருக்கும். அப்போ உங்களுடைய டைமும் நேரமும் வீணாக மாற்றப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி இருந்தா அப்படின்னா அந்த மாதிரி சேனலை உடனே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நேரம் வந்து மிக முக்கியமானது. சரிங்களா? டைம் நேரம்லாம் முக்கியமானது. உங்களை வந்து ஒருத்தங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா திரும்ப அவங்கள நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? அதே மாதிரி ஃபேக்ட் சேனலு உங்களை ஏமாற்றி சப்ஸ்கிரைபர் வாங்கணும், இன்கம் பெறணும் அப்படின்னு இதுவும் ஒரு ஏமாற்று வேலை தான். சரிங்களா? அதனால இமேஜை பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க. முதல்லயே இமேஜில் உங்களுக்கு கரெக்டான தகவல் கொடுக்குறாங்களான்னு பார்த்துட்டு அந்த சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபேக்ட் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வேலை வாய்ப்பை பெற முடியும். திருநெல்வேலி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டராக பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு மற்றும் வள்ளியூர், ராதாபுரம், நாங்குநேரி, சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம், தென்காசி, செங்கோட்டை, ஆலங்குளம், சிவகிரி, சங்கரன்கோயில் வட்ட சட்டப்பணிகள் குழு சட்டம் சார்ந்த தன்னார்வல தொண்டர்களாக பணியாற்ற கீழ் குறிப்பிட்ட குழு வகையிலிருந்து தேர்வு செய்யப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிட்டையர்டு டீச்சராக இருக்கலாம், அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியராக இருக்கலாம், சமூக பணியில் வந்து முதுநிலை கல்வி பயின்ற மாணவராக இருக்கலாம், அல்ல ஆசிரியராக இருக்கலாம், அங்கன்வாடி பணியாளராக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், மாணவராக இருக்கலாம், சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கலாம், அரசியல் சார்பற்ற சமூக சேவை நிறுவனங்கள் மற்றும் சங்க பிரமுகராக இருக்கலாம், மகளிர் குழுக்களாக இருக்கலாம், ஆயுள் கால தண்டனை பெற்று சிறையில் உள்ள படித்த சிறைவாசிகளாக இருக்கலாம், மாவட்ட வட்ட சட்டப்பணிகள் தன்னார்வ சட்டப்பணியாளர்கள் பணிக்கு பொருத்தமாக கருதும் நபராக கூட நீங்க இருக்கலாம். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எழுத்துறிவு பெற்றிருக்கணும்னு சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, விரிவாக புரிந்துணர்வும் திறன் உடையவராகவும் இருக்க வேண்டும். வயது வந்து 18 வயசுக்கு மேல இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதிகபட்ச வயசு இவ்வளவுன்னு சொல்லல. மதிப்பூதியமா பணிபுரியும் நாள் ஒன்றுக்கு ஒரு வாரத்துல 5 நாள் உங்களுக்கு வேலை கொடுக்குறானா அந்த ஒவ்வொரு நாளுக்கும் 750 ரூபா உங்களுக்கு சேலரியா வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 14/10/2025. இதுக்கு வந்து பணி காலம் வந்து நீங்க தேர்வு செய்யப்படும் நாள்ல இருந்து 1 வருஷம் கணக்கு உங்களுக்கு இந்த வேலை இருக்கும். நீங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி பதிவு தபால்ல இல்லைன்னா இமெயில் இந்த கீழே இருக்கிற இமெயில் ஐடிக்கோ இல்லை பதிவு தபால் மூலமாகவோ நீங்க வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான தேர்வு முறைகள், அந்த தேர்வு தேதி, இன்டர்வியூக்கு இதெல்லாம் திருநெல்வேலி கோர்ட்ஸ் வெப்சைட்ல தான் நீங்க பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன்ல இந்த இடத்துல எதுவும் ஃபில் பண்ணாதீங்க. இந்த இடத்துல உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிருங்க. இங்க உங்க பேரு, இங்க நீங்க ஆணா பெண்ணா அப்படிங்கிறத டிக் பண்ணிருங்க. உங்க வயசு எவ்வளவு, உங்க அப்பா பேரு என்ன, உங்களுடைய கல்வி தொகுதி என்ன, எஸ்எஸ்எல்சினா எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரினா ஹையர் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்த தொழில் சார்ந்த கல்வி தொகுதியில் ஏதாவது டெக்னிக்கல், டைப்பிங்கு, இல்லை கம்ப்யூட்டர் கோர்ஸு, இல்லை வேற ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிங்க. உங்களுடைய ஜாதி என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை வந்து எம்பிசி இல்லைன்னா பிசி, அதோட உட்பிரிவு என்ன அதை மென்ஷன் பண்ணிருங்க. உங்களுடைய அட்ரஸை வந்து மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கடுத்து உங்களோட வசிப்பிட விலாசம் அதையும் மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்து உங்களுடைய தொழில், நீங்க இப்ப என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை மென்ஷன் பண்ணிருங்க. உங்க மொபைல் நம்பரு, உங்க மெயில் ஐடி, உங்க கைபேசி நம்பரை மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்து உங்களுக்கு நீங்க எந்த ஊரு, உங்களுக்கு எந்த ஸ்டைல்ல போஸ்டிங் வேணும் அப்படின்னா அதை மட்டும் டிக் பண்ணிருங்க. இப்ப வந்து ராதாபுரம்னா இந்த இடத்துல ராதாபுரத்துல இப்படி டிக் பண்ணிருங்க. இல்ல எனக்கு தென்காசி அப்படின்னா தென்காசியே டிக் பண்ணிருங்க. இல்ல எனக்கு வந்து சங்கரன் கோவில் அப்படின்னா அந்த இடத்துல இப்படி டிக் பண்ணிட்டு
தாங்கள் ஏற்கனவே சட்டம் சார்ந்த தன்னார்வ பணிபுரிந்திருந்தா நீங்க ஏற்கனவே வேலை பார்த்தீங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா இந்த இடத்துல டேஷ் போட்டுருங்க. உங்க மேல ஏதாவது கேஸ் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி டேஷ் போடுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு இருந்தீங்கன்னா அது இந்த இடத்துல கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த இடத்துல உங்க கையெழுத்து, இங்க டேட்டு, இங்க நாள் போட்டு ஃபில் பண்ணி அந்த மின்னஞ்சல் முகவரி அப்படி இல்லை அப்படின்னா அந்த இதுக்கு நீங்க சென்ட் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலை பாருங்க. அடுத்தது ஒவ்வொரு மாவட்டத்துக்கான வேலை வாய்ப்புகளை நம்ம சேனல்ல வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.